Welcome back to another super episode in Food Gastro. முன்னாடி நம்ம ஒரு 6 varieties of fruit based juicesலாம் போட்டிருந்தோம். அந்த juices பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு milkshakes ஓட ரெசிபீஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த milkshakes ரெசிபீஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான 3 milkshakes. அது எல்லாமே ஒரு பேசிக் milkshakeனு சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்லேயே milkshakes எப்படி செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் செய்ய பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ க்ளோஸாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம். இந்த எசன்ஸ் என்ன எசன்ஸ் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வாங்கணும் என்ன எசன்ஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான எசன்ஸை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மில்கை சேர்த்துக்கலாம். இந்த மில்க்ஷேக் அடிக்க பார்த்து நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அதை பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும். உங்களுக்கு ஃப்ராத்தியாக கிடைக்காது, இல்லை உங்களுக்கு திக் டெக்ஸ்சரில் கிடைக்காது. நீங்கள் இதில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி லைட்டாக அது வந்து உங்களுக்கு மெல்ட் ஆனால் போதும். அதேமாதிரி குயிக்காக நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிச் டேஸ்ட் ப்ளஸ் திக்னஸ் நல்லாவே கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான். நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக ஒரு எசன்ஸ் அதில் சேர்த்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேஜில் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் ட்ராப்பும் சேர்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ரோஸ் மில்க் செய்ய ஆசை இருந்ததுன்னா அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரோஸ் மில்க்கு நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுவும் செஞ்சு காட்டுறேன். வாங்க இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு காஃபி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான காஃபி எக்ஸ்ட்ராக்ட். நான் இப்போ ஃபில்டர் காஃபி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி ஃபில்டர் காஃபியாக தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சமாக நம்ம மில்க் சேர்க்க போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோ மில்க் போதும். இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி கொஞ்சம் ஜென்ரஸாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மில்க்.
சிம்பிளாக ஒரு 3-4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது செஞ்சுட்டே இருக்க பார்த்து டக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ரோஸ் மில்க் உங்களுக்கு ஆர்த்தென்டிக்காக எப்படி செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ப்ராசஸ் லாங் தான், பட் இருந்தாலும் ஒர்த் ட்ரையிங் ரெசிபி. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஒரு ஆர்த்தென்டிக் வேலை பண்ணலாம். ஈவன் காஃபி மில்க் ஷேக் கூட அந்த மாதிரி பண்ண முடியும். உங்களுக்கு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு தனியாக நீங்கள் எதுவும் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெனிலா ஐஸ்கிரீம் மற்ற விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். இன்கேஸ் வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைனா நார்மல் மில்கில் கூட நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ மில்கில் பண்ண பார்த்து வேணால் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.